ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கத்தார் ஷெல் அதில் வந்து MTA4 டேன் அரவுண்ட் 4 வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் சூப்பர்வைசர், மெக்கானிக்கல் ஃபோர்மேன், வால் கோஆர்டினேட்டர், வால் ஃபோர்மேன், வால் சூப்பர்வைசர், வெல்டிங் சூப்பர்வைசர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேக்கன்சிஸ் வரும். இதில் வந்து ஏரியா கோஆர்டினேட்டர், சார்ஜண்ட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் வந்து இப்போ வந்துட்டுருக்குது. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மதீனா வந்து கான்ட்ராக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியூகான் வந்து இன்டர்வியூ வந்திருக்குது. லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டூசான் இருந்தாங்க. இப்படி இந்த 3 கான்ட்ராக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கத்தாரில் வந்து ஷெல் ஷடவுனில் வந்து எடுத்திருந்தாங்க. இதில் சேல்ரி வைஸ் பெட்டராக எந்த கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி வரப்போகக்கூடிய வீடியோஸில் வந்து ஷெல் ஷடவுனை பற்றி அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. அதில் வந்து என்ன டைப் ஆஃப் இன்டர்வியூ கேட்பாங்க, எப்படி இன்டர்வியூ கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஜாப் தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து 3 கம்பெனி வந்து எடுத்திருக்காங்க. அங்கே எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஷெல்லுங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா GTL பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டு லிக்யூடு, இதுதான் அவங்களுடைய ப்ராடக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செப்பரேட்டான டிவிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக பிரித்து கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கியூகான் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ASU யூனிட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூசான் வந்து பார்த்திங்கன்னா GTL LPU யூனிட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மதீனா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ப்ராசஸிங் யூனிட் FGP, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எடுக்கிறது. இதில் வந்து இந்த 3 கம்பெனிலையும் கம்பேர் பண்ணும்போது சேல்ரி வந்து பக்காவாக தந்த கம்பெனி எதுன்னு பார்த்திங்கன்னா டூசான் தான் தந்துச்சு. மதீனாவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஷடவுனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரியில் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து வந்துருச்சு லாஸ்ட்டு சேலரி. ஆனால் இடையிலப்பட்ட சேலரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணாங்க, ஓகேங்களா. ஸ்கஃபோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக மாட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. கியூகானில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்களுடைய சேல்ரி ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்மேனு, சூப்பர்வைசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ சேலரியில் தான் இருந்தாங்க. இதில் மெயினாக வந்து எங்களுடைய ஷெல்லில் வந்து நீங்கள் ஷடவுன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா எங்களோட டைமிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இன்பஞ்ச் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மணி நேரம் வேலை பார்க்கணும். 13 மணி நேரம் வேலை பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் ஓவர் டைம் இது ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம்பு அக்காமடேஷன்ஸ் வந்து எங்கே கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ரசலஃபான் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஜூனியர் கேம்பு, சீனியர் கேம்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா EWSன்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் இருந்துச்சு. அதில் வந்து ஜூனியர்ஸுக்கும் சீனியர்ஸுக்கும் வந்து JK கேம்ப் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கத்தார் இதில் இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போச்சு. அந்த பேர் வந்து சரியாக எனக்கு மறந்துடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க, லாஸ்ட்டு ஷடவுன் அட்டன் பண்ணவங்க, அந்த கேம்ப் எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேம்போடைய பேர் வந்து நான் மறந்துட்டேன், ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தார் ஷடவுனில் இதுதான் அங்கே வந்து மெயினான யூனிட்ஸு. சேல்ரி ஸ்ட்ரக்சர்ஸு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதீனாவில் வந்து 5500 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஓவர் டைம் தனியாக வந்துச்சு. டூசானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 to 8000 வந்துருந்துச்சு, ஆனால் 12 hour ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து கியூகானில் வந்து பார்த்திங்கன்னா 3500 கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் ஓவர் டைம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசருக்கு. ஃபோர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000
300 மதினாவில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டூசானில் வந்து பார்த்திங்கன்னா 4500 கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம க்யூகான் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2500 கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா மதினாவில் வந்து பார்த்திங்கன்னா 1200, அதுக்கப்புறம் டூசான்லேயும் 1400 1600 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம க்யூகானில் வந்து 1000 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சேலரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர் ஒர்க் இருக்கும். நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து வாங்க. ஷடவுன் வந்து லார்ஜாக வந்து ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்குது. சென்னை, மும்பை, பரோடா சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இன்டர்வியூ போயிட்டுருக்கு. கொச்சின்லேயும் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து பாருங்கள். எனக்கு அப்டேட்ஸ் கிடச்சினாலும் ஜாப் அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தார் ஷெல்லோடைய இன்டர்வியூ பற்றி போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக போட்ட ஜாப் அப்டேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருந்துச்சு. இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீகுல், டைனமிக் ஸ்டாஃபிங் சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஜெயம் மேத்தா, இந்த மாதிரி கன்சல்டன்சிஸில் வந்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக தமிழ்நாட்டிலேருந்து வந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீகுல்லு, டைனமிக் ஸ்டாஃபிங் சொல்யூஷனு, ஆஸ்மேக்ஸு, இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து நிறைய வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷெல் ஷடவுனுக்கு. நீங்கள் இந்த ரிலேட்டடாக போங்க. ரெண்டாவது, இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டு. எந்த கன்சல்டன்சிக்கும் ரூபா கொடுக்காதீங்க. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கன்சல்டன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூபா கேட்டிருந்துருக்காங்க, கொடுக்காதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டு. நான் லாஸ்ட்டு ஷடவுன் போயிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டலாம் 5 பைசா கூட வாங்கலை. ஆனால் உள்ளே வந்திருந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில கன்சல்டன்சியில் உங்களுக்கு தேர்டு பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க வந்து காசு வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் காசு கொடுக்காதீங்க, ஓகேங்களா? 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் ஷடவுனை பற்றி உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸு. உங்களுக்கு வந்து இது வந்து உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.